அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024. 7 7 சூரியன். மாதத்து ஸ்டார்ட்டிங்கில 7 சூரியன் இருக்காரு. அவர் வந்து 8ல எப்போ போறாருன்னா, ஆவணி மாதம் பிறப்பு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து போறாரு. நாளைக்கு ஆகஸ்ட் 2 இல்ல. ஸோ நாளைக்கு வந்து சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆக்சுவலா 7ல சுக்கிரன் இருக்கார், 7ல புதன் இருக்கார், 7ல சூரியன் இருக்கார். ராசிக்கு மகர ராசிக்கு 7 அதான் கடகத்தில. ஓகே. இப்போ 7ல சூரியன் இருக்கிறது என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, பகை அலைச்சலை தரும். 3 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருப்பது ஆ கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமையா அற்ற தன்மையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய வாக்குவாதம் இருக்கும். வேலையில, பிஸ்னஸ்ல, வண்டி, அ நகை ஆபரணங்கள், டாக்குமெண்ட் விஷயங்கள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளா இருந்திருப்பீங்க. நிறையா பேசியிருப்பீங்க. நிறையா இது பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. ஏன்னா சுக்கிரன் ஃபர்ஸ்ட்டு 7லேருந்து வெளிய வருவாரு. அப்புறம் சூரியன், புதன் இருப்பாங்க. சூரியன் 7லேருந்து வெளிய வருவாரு. ஸோ சூரியன் 7லேருந்து வெளிய வந்தாலே புதன் அங்க இருக்கிறதுனால, உங்க கணவன் மனைவி உறவுகள் வந்து வலுப்பெறும். நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. ஆம் வாகன லாபம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்குவீங்க. நிறைய ஒரு ஒற்றுமை, புரிதல் ஏற்படும். கஷ்டங்கள பகிர்ந்து ஒரு இனிமையான சூழ்நிலையை தேடி 2 பேருமே நகருவீங்க. அதேமாதிரி கூட்டு தொழில்ல ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா, ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அது மூலியமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா கூட்டு தொழில் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க இந்த மாதம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா புதன் 7ஆம் இடத்துல தான் இந்த மாதம் முழுவதும் இருப்பாரு. இப்போ சூரியன் பார்ப்போம். சூரியன் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. சூரியன் 8ல போனா 7லேருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறாரா? 8ல போயிட்டு அவரு நல்ல பலன்கள் உங்களுக்கு தரல. வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா கவலைகள், டென்ஷன், ப்ரெஷரு எல்லாமே அதிகமா இருக்கும். மேலதிகாரிடம் கொஞ்சம் ஆலோசனை கேட்கும்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா நீங்க நிறையா மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. அதேமாரி உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடிக்கடி தலைவலி, ஜுரம், ஃபீவர், கோல்டு இது மாரி வந்து போகலாம். அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 நாள் வந்து கடகத்தில 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 7லேருந்து வந்து 8ல இருக்கார். 8ல் இருந்தால் உடல் சுகம் தருவார். பிரியம், பந்தம், பாசம் எல்லாமே திருப்பி வந்து சேரும். நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரிசால்வ் பண்ணுவீங்க. ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ தேட ஆரம்பிப்பீங்க. ஒரு தீராத விஷயத்துக்கான தேடல் வந்து இந்த மாதம் வந்து நிறைவேறும். ஏன்னா, அந்த அளவுக்கு பலமான சில கிரகங்கள் வந்து சுக்கிரன பார்த்து இந்த பலன்கள அவங்க நடத்தி தரப்போகிறார். அதுக்கப்புறம் கடைசி 4 நாள் 27, 8 வந்து புதன் வந்து சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு போறார். 9ஆம் இடத்துக்கு போயிட்டு ராகுவோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்து ராகுவ பார்க்குறார். ராகு வந்து சுக்கிரன், புதன் சேர்க்கைய பார்த்து நல்ல ஒரு பலன்கள தர இருக்கிறாங்க. அனுகூலம், ஆரோக்கியம், ஆ புதிய வாகனங்களுக்கான முயற்சி, பெரிய வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சி, அம் பெ அது மாரி பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலமா இருக்கலாம். ஏன்னா ஒரு பஸ்ஸு அடுத்த கட்ட முயற்சிக்கான ஒரு அடித்தளம் அமையும். பெரிய விஷயங்கள செய்ய ஒரு சிறிய துணிச்சல் ஏற்பட்டு அதுக்கான முயற்சிகள் நீங்க செய்வீங்க. அதேமாரி சின்ன பிசினஸ் பண்றவங்க, சின்ன ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, பியூட்டி பார்லர் வச்சுக்கோங்க. பெரிய முயற்சிக்கான ஒரு அடித்தளத்த அமைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் வந்து பெருசா அகண்டு விரிந்து இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தையும், அந்த விஷயத்துக்கான தைரியத்தையும் தர இருக்கிறாங்க இவங்க 3 பேரோட சேர்க்கை பார்வை பலன்கள். இத கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது ஒரு அற்புதமான பலன். இந்த மாதம் லாஸ்ட் ஒரு 5 டேஸ்ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கு. செப்டம்பர் மாசம் நம்ம இத டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் 5ல இருக்காரு. 5ல செவ்வாய் வந்து மேஷத்தில செவ்வாய், குரு, செவ்வாய் சேர்க்கை. உங்களுக்கு வந்து இது ஒரு பலமற்ற சூழ்நிலை. ஏன்னா செவ்வாய் வந்து நன்மை தர விஷயங்கள் இருக்கக்கூடாது. செவ்வாய் பாவர் இல்ல. 5, 7, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா ஒரு நன்மையான பலன்கள் கிடையாது. அதனால குரு, செவ்வாய் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருப்பது கொஞ்சம் ஆ தடங்களையும், சிக்கலையும், செலவையும், வீண் உடல் உபாதைகளையும், வீண் மன கஷ்டங்களையும், ஆ ப்ரெஷர இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள அவரு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கவனமா செலுத்துங்க. மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து 27, 8க்கு அப்புறம் வரார். அங்க போறது வந்து 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறது வந்து ஒரு உகந்த இடமாகும். மிதுன ராசியில் செவ்வாய் ஒரு உகந்த இடம். லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும், பொன், பொருள் சேர்க்கை ஏற்படும், வீடு, மனை வாங்க யோகம் ஏற்படும். அம்
ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க டாக்குமெண்ட் அந்த நிலம் வந்து டக்குன்னு முடிஞ்சிரும். பிளாட்டு அது எல்லாமே ரியல் எஸ்டேட் எல்லாமே நல்லா கைக்கூடி வரும். அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை தர இருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது மகர ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். இதில் வந்து ராகு, கேது, குரு, சனி நம்ம கவர் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து வருடாந்திர கிரகங்கள். அவங்களோட பலன்கள் வருடத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பார்க்கறதுனால அவங்கள இதில் கூட சேர்க்கல. சந்திரனையும் சேர்க்கல. இதில் சேர்த்துருக்கிறது மாத பலன்கள் தான். கோச்சார கிரகங்களாகிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட மூவ்மெண்ட்ஸை வச்சு இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதை நீங்கள் எப்படி சாதகமாக பண்ணிக்கலாம் அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசிக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் ஜாதகம் ரிலேட்டடான சந்தேகங்களுக்கு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.